டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இளமையோடு இருப்பதற்கு என்ன செய்யலாம்? சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாவே முதுமை வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். முதுமை தன்மை வராமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம்? பொதுவாகவே அதாவது திரை மூப்பு அப்படின்றது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். ஆனா வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குங்க அப்படின்னா ஓகே. இதுல தோற்றம் அப்படின்னு பிசிக்கலா ஒரு ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு எங்க இருக்கிற மாதிரி இருக்குன்னா, நம்ம உடல் எந்த விதமான ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாத மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? சோ நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதனால என்ன ஆகுன்னா உடல் பாக்குறதுக்கே நமக்கு ஒரு வயதான மாதிரி, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி, ரொம்ப டல் ஆயிட்டீங்களே, நம்ம நல்லா ஃபேரா இருப்பீங்க, இப்ப கலர் குறைஞ்ச மாதிரி ஒரு டர்ன் தெரியுது, பிளாக் கலர்ல ஆன மாதிரி தெரியுது அப்படின்லாம் நம்ம கேட்போம். அதுக்கு காரணம் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகள்ல பாதிப்புகள் இருந்தா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ இந்த உடல் உள்ளுறுப்புகள்ல பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கவும் நோய் நிலைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் நம்ம பார்த்துக்கணும். பொதுவாக இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா உடல்ல நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு வயதான மாதிரியான ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுக்குது. இந்த வயதான மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுறதுக்கு நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பொதுவாக நம்ம சுவாசிக்கிறதுக்கு நுரையீரல் ரொம்ப முக்கியம். சோ ஆக்சிஜன், உணவு, அடுத்தது தண்ணீர், இதற்கு முன்னாடியே நம்ம என்னன்னா காற்று. காற்றை நம்ம சரிவர சுவாசிக்கும் பொழுதுதான் இளமை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வருது. அந்த இளமையாக இருப்பதற்கு தேவையான அளவுக்கு அந்த உயிர்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று, உயிர் காற்று நமக்கு சரியான ஒரு நேரத்துல போகணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் நம்ம இருக்க முடியும். ஸோ அப்போ லங்ஸ்ல எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கணும். பிரீத்திங் நம்ம பண்ணும்போது நல்லா டீப்பா பிரீத் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நுரையீரல் நல்ல வலிமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நுரையீரல் வலிமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரிதான் நமக்கு கல்லீரல். ஸோ லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஜாயிண்டிஸ் இருக்கு, லிவர் ஃபங்க்ஷன்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதனாலேயே நம்ம உடல் என்னன்னா ஒரு வயதான தோற்றம் வந்த மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதற்குமே நம்ம கல்லீரலை பலப்படுத்துவதற்கும் மருந்துகள் எடுத்துக்கணும். அப்ப இளமையாக இருப்பதற்கு இந்த 2 உறுப்புகளும் ரொம்ப முக்கியம். இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா குடல், இன்டெஸ்டைன், குடல் பகுதியில கழிவுகள் இல்லாமல் இருக்கும் போதும் நமக்கு இளமையாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். அதிகமான மன அழுத்தம், மன உளைச்சல்ல இருக்கும் போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸ்கின்ல டெட் செல்ஸ் நிறைய சேர ஆரம்பிச்சு நம்மளுடைய தோல் ரொம்ப ரஃப்பான மாதிரியும் வயதான ஒரு தோற்றம் வர மாதிரியும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம சரி பண்றதுக்கான வழிமுறைகளும் நான் சொல்றேன். அப்போ பேசிக்கா பார்த்தோம்னா நுரையீரல், இளமையாக இருப்பதற்கு நம்ம நுரையீரல் ஆரோக்கியமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நுரையீரலை பலப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும், சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்துவோம். இந்த மூலிகை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து பார்த்தோம்னா நுரையீரலை பலப்படுத்தவும் இளமையாக இருக்கும் நமக்கு பயன் தருது. அப்ப அந்த நுரையீரலை பலப்படுத்துவதற்கான சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பிரீத், காலையில எந்திரிச்சோன்னா நல்லா டீப்பா பிரீத் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ இதற்குதான் சொல்லியிருப்பாங்க, இந்த பிராணாயாம பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராணாயாமம் பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம். ஸோ பிராணாயாமம் அப்படின்றது நல்ல உடல்ல உள்ள லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யற வரைக்கும் நமக்கு இது பயன்படுது. அதுக்கு அடுத்தது வேறு என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறைகள்ல ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளான மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யலாம். இதற்கு பேசிக்கா பார்த்தோம்னா சூரியகாந்தி விதைகள் நமக்கு பயன்படுது. ஸோ சன்ஃபிளவர் சீட்ஸ், பொதுவாக விதைகள்லயே பார்த்தோம்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகம். இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ்லயும் அப்படிதான், சூரியகாந்தி விதைகள்லயும் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா நிறைய நமக்கு omega-3 ஃபேட்டி ஆசிட், ஸ்கின் அதாவது சருமத்திற்கு தேவையான
பொலிவு தரக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு சூரியகாந்தி விதைகள்ல இருக்கு. அதையும் நம்ம பயன்படுத்தணும். இது எப்படி பயன்படுத்தலாம்னா, நல்லா லேசா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொடியை பால்ல கலந்து நம்ம பருகும் பொழுது உடல்ல அதிகமான ஆற்றல் வந்து நமக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பால்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து பால்ல கலந்து காலை இரவு 2 வேளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல ஆற்றல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க இளமை வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குளியல். ஸோ குளிக்கும் பொழுது அந்த குளியல் தண்ணீர்ல சில விஷயங்களை சேர்த்து குளிக்கணும். ஸோ இதுல வந்து முக்கியமா பார்த்தோம்னா நமக்கு திரிஃபலா பொடி சேர்த்துக்கலாம், வேப்ப இலை பொடி இதுல சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி. ஸோ திரிஃபலாலேயே நமக்கு வந்து பார்த்தோம்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 விஷயங்களும் அடங்கி இருக்கு. இதனோட வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, வேப்ப இலை பொடி சேர்த்து நம்ம குளிக்கும் போது குளியல் தண்ணீர்ல இது எல்லாமே பக்கெட்லயும் நீங்க குளிக்கக்கூடிய வெந்நீர்ல போட்டுட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது சருமத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த கிருமி தொற்று, இந்த டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணீர்ல நம்ம வந்து இந்த குளியல் பொடி, இயற்கையான குளியல் பொடி, நலங்கு மாவு இந்த மாதிரி விஷயங்களை கலந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது சருமத்துல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சு சருமம் நமக்கு ரொம்ப பொலிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தாண்டி நம்ம உணவு முறைகள்ல ரொம்ப முக்கியம். அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றது, உப்பு சேர்த்து சாப்பிட்ற விஷயங்கள் இதை எல்லாமே நம்ம தவிர்க்கணும். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தோம்னா நிறைய மூலிகைகள் வந்து அடங்கி இருக்கு. இந்த மூலிகைகள் அடங்கிய மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் முதுமை தோற்றம் இல்லாமல் இருக்கும். ஸோ முன்னரே சொன்ன மாதிரி சுகர் லெவல் இருந்தா இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அதையும் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பிரண்டை வகைகள். இந்த பிரண்டை வகையில இருக்கக்கூடிய அந்த பிரண்டைய வந்து நம்ம உணவாகவோ இல்ல இதுல இருந்து செய்யக்கூடிய மருந்துகளையோ நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ பிரண்டைனாலே வஜ்ரவள்ளி அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. ஸோ வஜ்ரம்னாலே நமக்கு தெரியும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எலும்புகள் மட்டும் இல்லாம ரத்தத்தை சுத்திப்படுத்தவும் நமக்கு பிரண்டை பயன்படுது. ஸோ வலிமையாக இருக்கணும்னா பிரண்டை பொடியாகவோ இல்ல பிரண்டையை வந்து உணவோடு சேர்த்து அடிக்கடி சாப்பிடும் போதும் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக சரும சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரண வகை மருந்து இருக்கு. ஸோ இதுலயுமே பெருமருந்து வகைகள் வரைக்கும் நிறைய சேர்ந்திருக்கு. இதுல முக்கியமா பரங்கிப்பட்டை பதங்கத்தோட சேர்த்து சில மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதை தாண்டி சருமத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த சரும சாந்தி சூர்ணம் பயன்படுது. இதனோட சேர்த்திருக்கக்கூடிய பரங்கிப்பட்டை பதங்கமும் ஒரு முக்கியமான மெடிசன் தான். இப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உறுப்புகள் பலப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரோக்கியமாக இளமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.